நான் உங்கள் அடகேசன். இப்போ என்னென்னா லக்னோ நீதிமன்றம் என்னென்னா லக்னோ எஸ்சிஎஸ்டி கோர்ட்டில் சென்டென்ஸ் ஒரு பொண்ணை 3.5 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் ஒருத்தர் மேலே பொய் புகார் அளித்து கம்ப்ளைண்ட் பண்ணிருந்துச்சு எஸ்டி வன்கொடுமை சட்டத்தில். அதனால பொய் புகார் அலக்களிச்சிருக்கீங்க, அவரை அலக்களிக்கணும், அவரை துன்புறுத்துறதுக்காக இந்த எஸ்சி ஆக்டை உபயோகிச்சு அந்த சட்டத்தை துஷ்பிரயோகப்படுத்தி அவர் மேல குற்றச்சாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு 3.5 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க பொய் புகார்ன்ற பேர்ல. அதனாலதான் பல வீடியோ சொல்லியிருக்கேன். சட்டங்கள் ரொம்ப கடுமையாயிட்டு இருக்கு, தண்டனைகள் ரொம்ப ரொம்ப கடுமையாயிட்டு இருக்கு. சட்டங்கள் ஏன் கடுமையாயிட்டு இருக்குன்னா இந்த மாதிரி பொய் புகார் அளிச்சிங்கன்னா உங்க மேல் சட்டங்கள் ரிவர்ஸ் ஆகும். பூமரா மாதிரி பொய் புகார் அடிச்சு ப்ரூவ் ஆச்சுன்னா உங்களுக்கே தண்டனைகள் உறுதியாகும். அதனால எக்காரத்தை கொண்டு சட்டங்கள் கடுமையாயிட்டு இருக்கு, தண்டனைகள் ரொம்ப கடுமையாயிட்டு இருக்கு. பொய் புகார் எவனையும் நம்பி கொடுக்காதீங்க. வேற ஒருத்தர் நம்பி அவன்கிட்ட கை வீசி போயிடுவான். பொய் புகார் கொடுத்தவங்க ஒரே ஒருத்தர் கேட்பாங்க, உங்களுக்கு எங்க போச்சு புத்தி, கொடுத்தல அப்ப சொல்லலாம், இவர் சொன்னா அவர் சொல்லவே முடியாது. பொய் புகார் கொடுக்கறதுக்கு முன்னாடி பல வாட்டி 100 வாட்டி இல்லை 1000 வாட்டி யோசிங்க. ஏன்னா சட்டங்கள் இப்ப ரொம்ப கடுமையாயிட்டு இருக்கு, தண்டனைகள் ரொம்ப ரொம்ப கடுமையாயிட்டு இருக்கு. சட்டங்கள் ஏன் கடுமையாயிட்டு இருக்குன்னா பொய் புகார் ப்ரூவ் ஆச்சுன்னா உங்களுக்கே தண்டனை உறுதியாகும். அதனால எக்காரத்தை கொண்டு பொய் புகாருக்கு மட்டும் நீங்க யாரும் சொல்றாரு கேட்டு உங்க வக்கீலாகட்டும் சொல்லிட்டு நீங்க பொய் புகார் கொடுக்காதீங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.